சிந்தித்து பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரங்கள் என்ன செய்வாங்கன்னா அயர்ந்து தூங்குவார்கள். இரவில எழுந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அல்லாஹ்வை வணங்குவார்கள். ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரெண்டு பேரும் ஒன்னா படுத்து கிடக்கும் போது நடு ஜாமத்துல ரசூலுல்லாஹ்வை காணோம். ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுல விளக்கு இல்ல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, என் கணவரை காணவில்லை என்று கையால் நான் தடவி பார்த்தேன். என் கணவரின் இரண்டு கால்களும் சஜிதாவில் ஊன்றப்பட்டிருக்கிறது, தொழுது கொண்டிருக்கிறார்கள். தொழுகையெல்லாம் முடிச்ச பின்னால அல்லாஹ்வின் திருத்தூதரே, அல்லாஹ் தான் நீங்கள் செய்த முன் செய்த பின் செய்த பாவங்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக மன்னித்து விட்டாரு. நீங்கள் கால் கடுக்க கால் வீங்குகின்ற அளவிற்கு நீங்கள் தொழுக வேண்டுமா என்று நான் கேட்டேன். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆயிஷா, அல்லாஹ் எனக்கு எவ்வளவோ அருள்கொடைகளை வழங்கி இருக்கின்றார், என்னை நபியாக ஆக்கி வைத்திருக்கிறான், அவனுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டாமா? அந்த நன்றிக்காகத்தான் நான் இரவு தொழுகையை தொழுகிறேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்ப அல்லாஹ் நமக்கு ஈமான தந்திருக்கிறார், ரசூலுல்லாஹ்வுடைய சமுதாயத்துல ஒருவராக நம்மை ஆக்கி வைத்திருக்கின்றான். சில பேருக்கு நினைச்சவன தூக்கம் வந்துருது, படுத்த வந்த தூக்கம், ஜும்மாக்கு வந்தா தூக்கம். சில பேருக்கு எவ்வளவுதான் மாத்திரை போட்டாலும் தூக்கம் வர மாட்டேங்குது, வந்து பாருன்னு இருக்குது. அப்ப தூக்கம் என்பது ஒரு அருள்கொடை, அவர்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்வார்கள், தூங்கி எழுந்த பின்னால அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துப்பா. எப்படி நன்றி செலுத்துறது? அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானி பஅத அமாதனி வ இலைஹின் நுஷூர். மௌத்தாக்கிய பின்னால் எனக்கு உயிர் கொடுத்து எழுப்பினாலே அந்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அல்லாஹ்வே, நாம ராத்திரி தூங்குறோமே, அந்நௌமு, அரபியில ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தூக்கம் என்பது சிறிய மரணம். அல்லாஹ் நாம தூங்குகின்ற நேரத்துல நம்முடைய உயிர்களை கைப்பற்றி கொள்கிறார். ஒரு வசனம் தெளிவாக பேசுகிறது, அதானே ராத்திரி தூங்காம இருக்கக்கூடாது, அதே நோயாளி அளவுக்கா பெய்வோம். அப்ப தூங்குகின்ற நேரத்துல அல்லாஹ் நம்முடைய உயிரை கைப்பற்றுகின்றார். யாரை காலையில் எழுப்ப வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகின்றானோ அவர்களுக்கு அந்த உயிரை திருப்பி கொடுக்கிறார். யாரை தூக்கத்திலேயே கதயம் முடிக்கணும் அப்படின்னு அல்லாஹ் நாடுகின்றானோ அந்த உயிரை திருப்பி கொடுப்பதில்லை. இது நானா கற்பனையா சொல்லல, திருக்குர்ஆனுடைய வசனம். அப்ப தூக்கம் என்பதும் ஒரு வகையான அருள்கொடை. தூக்கத்துல எத்தனை பேர் விழிக்கிறாங்க தெரியுமா? ராத்திரி பகல்ல ஃபுல்லா அவங்க உழைத்து களைப்பை நீக்குவதற்காக படுத்தால் வீட்டினுடைய கவலை வந்து விடுகிறது, பிள்ளைகளுடைய கவலை வந்து விடுகிறது, கட்டி கொடுத்த மகனுடைய கவலை வந்து விடுகிறது, வெளிநாட்டில் வாழக்கூடிய மகனுடைய கவலை வந்து விடுகிறது. கடைசியில் ஒரு தூக்கம் இல்லாம அங்கும் மிகுமாக புரண்டு படுக்கக்கூடிய ஒரு அவலமான சூழல். மாத்திரைகளை போட்டாலும் கூட தூக்கம் வராமல் சிரமப்படக்கூடிய எத்தனையோ நபர்களை நாம் பார்க்கின்றோம். ஆனா ரயில்வே ஸ்டேஷன்ல, பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தோம்னா இந்த ஏழைகள் சுபஹானல்லாஹ், அவங்களுக்கு பணத்தை தான் அல்லாஹ் கொடுக்கல, நிம்மதியான தூக்கம், காலையில் உற்சாகமாக எழுந்திருக்கிறார்கள். ஆனால் கோடிக்கணக்கான சொத்துக்கள், அதுதான் நியமத்து நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். பணம் நியமத்து அல்ல, அது நியமத்து தான் ஒரு வகையில. ஆனால் அல்லாஹ் நமக்கு ஆரோக்கியத்தை தருகின்றானே, அதுதான் மாபெரிய ஒரு அருள்கொடை என்பதாக இந்த மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டும். அல்லாஹ் சொல்றான் பாருங்க, வஷ்குரு நிஅமத்தல்லாஹி இன் குன்தும் ஈயாஹு தஅபுதூன். எவ்வளவு அற்புதமான ஆயத்துகள். நீங்கள் அல்லாஹ்வை வணங்குவது உண்மையாக இருந்தால், மற்றவர்களை சொல்லவில்லை, அல்லாஹ்வை நீங்கள் வணங்குவது உண்மையாக இருந்தால் அல்லாஹ் தந்த அருள் கொடைகளுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனிலே நமக்கு தெளிவுபட சொல்லி காட்டுகின்றார். அப்துல் ரஹ்மான் இப்னு அபூ பக்ரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி அபூதாவுதுல 5092வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என்னுடைய தந்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காலையிலும் மாலையிலும் மூன்று முறை ஒரு பிரார்த்தனையை செய்து கொண்டே இருக்கிறார். அதை நான் என் காதால் செவிமடுத்தேன். அது என்ன பிரார்த்தனை? அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பதனி, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ சம்இ,
அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பஸரி லா இலாஹ இல்லா அன்த. இந்த துஆவை நம்ம மனப்பாடமாக்கணும். இன்ஷா அல்லாஹ் அதை மனப்பாடமாக்கி நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு சிறந்த ஆரோக்கியத்தை வழங்குவார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மகனார் சொல்லுகின்றார், என் தந்தை காலையில் 3 தடவை மாலையில் 3 தடவை இந்த பிரார்த்தனையை செய்து கொண்டே இருக்கின்றார். இதை நான் என் காதால் செவிமடுத்துவிட்டு நான் கேட்ட, அன்பு தந்தையே, நீங்க காலையில 3 தடவை மாலையில 3 தடவை இந்த பிரார்த்தனையை செய்றீங்கள, ஏன் இந்த பிரார்த்தனையை செய்றீங்க? இதை உங்களுக்கு கற்றுத்தந்தது யார் என்று கேட்கின்றார்கள். அப்பதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இன்னி சமிஅத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் இந்த துஆவை ஓதுவதை நான் செவிமடுத்தேன். ஃபஅனா உஹிப்பு அஸ்தன்னு பி சுன்னத்திஹி, ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையை நான் பின்பற்றுவதை விரும்புகின்றேன். அதனால் காலையில 3 தடவை மாலையில 3 தடவை அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பதனி, இறைவா என் உடலில் நீ ஆரோக்கியத்தை கொடு. அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ சம்இ, என்னுடைய காதுகளிலே நீ ஆஃபியத்தை கொடு, ஆரோக்கியத்தை கொடு. அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பஸரி, என்னுடைய பார்வையிலே நீ நல்ல ஆரோக்கியத்தை கொடு. லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் தகுதியானவன் உலகத்தில் எவரும் கிடையாது என்று ரசூலுல்லாஹ் ஓதுவதை நான் கேட்டேன், அதனால் நான் ஓதுகின்றேன் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய பாப்பா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா, ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க. இந்த ஹதீஸ் திருமதியில 3514வது செய்தியாக சஹீஹான செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க, ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தந்தை வந்து கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ் அல்லின்னி ஷையன் அஸ்அலுல்லாஹ அஸ்ஸ வஜல்ல, அல்லாஹ்ட்ட நான் கேட்கிற மாதிரி எனக்கு ஒரு துஆவை கற்றுத்தாப்பா என் தம்பி மகனே அப்படின்னு கேட்கிறான். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சலில்லாஹல் ஆஃபியத்த, சலில்லாஹ ஷிஃபான்னு சொல்லுற ரசூலுல்லாஹ். நாம ஷிஃபா அப்படிங்கிறது வேறு, ஆஃபியத் என்பது வேறு. அல்லாஹ்ட்ட நாம எப்ப ஷிஃபாவை கேட்கணும் தெரியுமா? நோய் வந்த பின்னால கேட்கிறதா நிவாரணம். ஷிஃபா என்பது ஆஃபியத்துனா என்ன அர்த்தம்? நோயே வருவதற்கு முன்னால இறைவா நோயை தந்துராத, எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடு, நான் இப்ப ஆரோக்கியம் இருக்கிற மாதிரி எப்பவுமே நான் நோய் இல்லாம ஆஃபியத்தான் இருக்கணும். அதாவது வெள்ளம் வந்த பின்னால் அணை போடுவதற்கும் வெள்ளம் வருவதற்கு முன்னால் அணை போடுவதற்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் உண்டு. வெள்ளம் வருவதற்கு முன்னால் அணை போட்டாதான் வெள்ளம் அணையை தாண்டி வெளியே வராது. ஆனால் வெள்ளம் வந்த பின்னால் அணை போட்டால் முக்கால்வாசி தண்ணி வந்த பின்னால்தான் இவர் தண்ணியை தடுத்து நிறுத்துவார். அந்த மாதிரிதான் நோய் வந்த பின்னால் கேட்பது ஷிஃபா, இறைவா எனக்கு நல்ல சுகத்தை கொடு, நல்ல சுகத்தை கொடு என்று கேட்பது. ஆஃபியத் என்று சொன்னால் எனக்கு சுகர் இல்ல, பிபி இல்ல, கொழுப்பு இல்ல, அது இல்ல, இது இல்லைன்னு சொல்றாங்களே, இவங்க என்ன செய்யணும்? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியத்த ஃபித்துன்யா வல் ஆখিরা, உலகத்திலும் மறுவுலகத்திலும் எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடு என்று கேட்க வேண்டும் என்று அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தாங்க, என்ன நம்ம தம்பி மகன் வேற பெரிய துஆவை கற்றுத் தருவாருன்னு பார்த்தாங்கன்னா ஆரோக்கியத்துக்கு சொல்றாரு அப்படின்னு கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் வராங்க. மகனே எனக்கு ஒரு துஆவை கற்றுத்தாப்பா அப்படிங்கிறாங்க. மறுபடியும் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? சலில்லாஹல் ஆஃபியத்த, அல்லாஹ்விடத்திலே ஆஃபியத்தை கேள். இன்னைக்கு நம்ம அதை மட்டும்தான் கேட்கறது இல்ல, நல்ல பணத்தை கூடு, செல்வத்தை கூடு, பங்களாவை கூடு, காரை கூடு, அழகான பொண்ணை கூடு, இப்படித்தான் நாம கேட்கின்றோம். கேட்பதை தருவார், அதோட சேர்த்து ஆஃபியத்தை கேட்டா என்ன? நம்ம அதை மட்டும் கேட்கறதுனால எல்லாவற்றையும் தந்து நோயையும் சேர்த்து அல்லாஹ் தந்து விடுகின்றார். அதற்கு பின்னால நான் தொழுகையிலேயே, இப்ப என்னால தொழுக போக முடியலையே, நான் அஜி செய்யலையே, யாருமே நீங்க கூட்டு போக மாட்டேங்கிறாங்க, உட்கார்ந்தா எந்திக்க முடியல, எஞ்சா உட்கார முடியல, நடக்க முடியல அப்படின்னா என்ன செய்ய முடியும்? அது அல்லாஹ்விடத்திலே 5 நேர தொழுகைக்கு பின்னால் ஆஃபியத்தை நாம் கேட்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அருமையானவர்களே, அப்ப 3 உறுப்புகளை பற்றி நானும் நீங்களோ
நபிமார்களும் உலக முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எல்லோரும் விசாரிக்கப்படுவோம். காது, கண், நம்முடைய உள்ளம் எந்த அளவிற்கு என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை களிமண்ணால் படைத்தார். திருக்குறான்ல பல இடங்களிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். ஆனா நானும் நீங்களும் ஒரு துளி விந்தின் மூலமாகத்தான் படைக்கப்பட்டோம். இந்த விந்தின் மூலமாக படைக்கப்பட்ட நாம் தாயின் கருவறையில 13வது வாரத்தில் நமக்கு முதலாக காதுதான் கொடுக்கப்படுகிறது. காது கொடுக்கப்பட்டதோடு மாத்திரமல்லாமல் செவித்திறனையும் சேர்த்து அல்லாஹ் கொடுக்கின்றார் 13வது வாரத்துல. அப்ப தாயும் தந்தையும், அதாவது கணவனும் மனைவியும் பேசுகின்ற பேச்சை எல்லாம் கருவில் வளரக்கூடிய குழந்தை செவிமடுப்பதாக இன்றைக்கு அறிவியல் சொல்லி காட்டுகிறது. அதான் கர்ப்பிணிகள் குர்ஆனை ஓத வேண்டும், நல்ல சிந்தனைகளை சிந்திக்க வேண்டும், நல்ல காட்சிகளை பார்க்க வேண்டும், கணவனோடு அசிங்கமான வார்த்தைகளை ஆபாசமான வார்த்தைகளை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். ஏன் இஸ்லாம் சொல்லுகிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், கை குழந்தையா இருந்தாலும் கூட அந்த குழந்தை விழித்திருக்கும் பொழுது கணவனும் மனைவியும் உறவு கொள்ளக்கூடாதா? குழந்தை பார்க்கிற மாதிரி, குழந்தை பார்ப்பதை பார்க்கின்ற நேரத்தில் சண்டையிடுவது கூடாது, ஆபாசமாக நிர்வாணமாக நிற்பது கூடாது. இந்த குழந்தையின் கண்கள் பவர்ஃபுல் கேமரா அப்படியே உள்வாங்கி வைத்துக் கொள்ளும், அந்த வார்த்தைகளை எல்லாம் செவிமடுத்து வைத்துக் கொள்ளும். பிற்காலத்துல பெற்றோர்கள் பேசிய பேச்சையெல்லாம் டேப் ரெக்கார்டு மாதிரி அது ஒப்பிக்க ஆரம்பிக்கும். பள்ளிக்கூடத்துல வாக்கியார் எழுதி போனா நடத்திக்கிட்டு இருக்கிறாரு, 7ஆம் களிமா 8ஆம் களிமாவ கிடையாது. பெற்றோர்கள் பேசுகின்ற பேச்சை எல்லாம் கருவில் வளருகின்ற காலகட்டத்திலேயே அந்த குழந்தைகள் கேட்டு அது உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்து வெளியே வருகின்ற பொழுது பேச ஆரம்பிக்கிற நேரத்துல அவைகளை பேசுவதாக இன்றைக்கு அறிவியல் சொல்லி காட்டக்கூடிய கருத்துக்களை அல்லாஹ் அன்றைக்கே சொல்லி காட்டினான். முதல்ல கருவில் உருவாகுவது காது, 2வது கண், 3வது உள்ளம். அது உள்ளே இருந்தே நம்முடைய காட்சிகளை எல்லாம் அது பார்க்கின்ற திறனையும் அல்லாஹ் அந்த குழந்தைகளுக்கு வழங்கியிருக்கின்றார் என்பதை இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்லக்கூடிய கருத்துக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே தெளிவாக சொல்லி காட்டிவிட்டார்கள். அருமையானவர்களே, நம்முடைய காது இருக்குத 85 டீகள்னா டெசிபல் சொல்லுவாங்க, அவ்வளவுதான் சப்தத்தை நம்ம காதுகள் ஏற்றுக்கொள்ளும். 85 கூடுச்சுன்னு வைத்துக் கொள்வோம். காது ஜவ்வு கிழிந்து நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்பட்டு இந்த காது செவிடா போயிடும். 85 டெசிபல் தான் அது காது கேட்கும். நீங்க இயல்பான உரையாடல் ஒரு 70 டெசிபல் சப்தம் தான் உரையாடல் இருக்கும். 80ல இருந்து 85 வரைக்கும் இந்த சாலை போக்குவரத்து, வீட்டுல நம்ம மிக்சி போடுற பெண்கள் மிக்சி போடுறாங்களே அவருடைய சப்தம் எல்லாம் ஒரு 85 டெசிபல் சப்தம் தான் கேட்கும். ஆனால் அதே நேரத்துல இப்ப இளைய சமுதாயம் மோட்டார் சைக்கிள்ல சைலன்சரை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு சவுண்ட கூட்டி வச்சுட்டு ஓட்டுறாங்க. அது அவர்களுக்கும் கெடுதல், அதை கேட்கின்ற மற்றவர்களுக்கும் கெடுதல். ஏன்னா அது 90ல இருந்து 100 டெசிபல் சப்தத்தை அது வெளிப்படுத்துகிறது. அதை தொடர்ந்து கேட்டால் நம்முடைய காது செவிடாகிவிடும். ராட்சத இசை கச்சேரி பெரிய பெரிய அந்த இதையெல்லாம் ஏரியாலாம் வைத்துக் கொண்டு ஸ்டீரியோ வைத்துக் கொண்டு கச்சேரிகளை நடத்துகின்றார்களே, திரையரங்குகளிலே பாடல்களை ஒதுக்கி செய்கிறார்களே, அதுவெல்லாம் 100லிருந்து 120 டெசிபல் சப்தத்தை அது வெளிப்படுத்துகின்றது என்பதாக நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். இன்னைக்குள்ள இளைஞர்கள் என்ன செய்றாங்க தெரியுமா? 24 மணி நேரமும் காதுல உயர சொல்லிக்கிட்டு பாட்டை கேட்டுக்கிட்டே இருக்கிறது, ஏதாவது காமெடியை கேட்டுக்கிட்டே இருக்கிறது. கடைசியில பார்த்தா இன்னைக்கு இஎன்டி டாக்டர்களுக்கு தான் சரியான வருமானம். காது கேட்கல, காது சவுண்ட் கம்மியா இருக்கு, காது நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டிருக்குது என்று சொல்லுகின்றார்களே, இதற்கெல்லாம் காரணம் என்ன? அது அளவுக்கு அதிகமாக சப்தங்களை செவிமடுக்கின்ற பொழுது காதினுடைய ஜவ்வு கிழிந்து சகிப்புத்தன்மை ஏற்படுவதற்கு கூட அது காரணமாக ஆகிவிடும் என்பதாக மருத்துவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லுகிறார்கள். ஆக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ராஜ உறுப்புகளை எல்லாம் நமக்கு வழங்கி இருக்கின்றான். அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் இந்த உறுப்புகளை கொடுக்கவே முடியாது. சமீபத்திலே ஒரு காட்சி நான் பார்த்தேன்.
கருவில் வளரக்கூடிய குழந்தை இருக்குத, அது உறுப்புகள் உருவாகும் பொழுது மூக்கு பகுதியில தான் கண் இருக்குது, மூக்கு பகுதியில தான் காது இருக்குது. கொஞ்சம் காலம் செல்ல செல்லதான் அல்லாஹ் என்ன செய்யறான் அப்படின்னா, இந்த காது மூக்குல இருந்தா நல்லா இருக்காது, அது எங்க இருக்கிறோமோ அந்த இடத்திற்கு அல்லாஹ் காதை தள்ளி வைக்கின்றார். கண்ணு மூக்குல இருந்தா நல்லா இருக்காது, எனவே கண்களை எங்கே வைக்க வேண்டுமோ அந்த இடத்திலே அல்லாஹ் கண்களை வைக்கின்றார். லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், அழகிய தோற்றத்திலே மனிதர்களை நாம் படைத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றானே. உலகத்துல மனிதனை விட அழகான தோற்றத்தில், அவன் கருப்பா இருக்கட்டும், சோப்பா இருக்கட்டும், குட்டையா இருக்கட்டும், நெட்டையா இருக்கட்டும், ஒல்லியா இருக்கட்டும், குண்டா இருக்கட்டும், ஆனா நிமிர்ந்து நடக்கக்கூடிய, முதுகின் மீது படுக்கக்கூடிய, சிந்தித்து செயல்படக்கூடிய, நாடியதை செய்யக்கூடிய ஆற்றல் மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு. அதிலும் குறிப்பாக பூமிகளாக இருக்கக்கூடிய நமக்கு ஈமான் என்னும் அருள் கொடையை அல்லாஹ் அதிகப்படியான ஒன்றாக நமக்கு வழங்கி இருக்கின்றான். அவைகளுக்கெல்லாம் நன்றி செலுத்த வேண்டும். எல்லாம் அல்ல இறைவன் அல்லாஹுடைய அருள் கொடைகளை எண்ணி பார்த்து அவைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆட்கள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.